யூடியூப்பில் காரசாரமாக வந்துட்டு கல்பனா அவர்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க. கல்பனாவோட வீட்டுக்கார் தான் அந்த தற்கொலைக்கே காரணம். கல்பனாவோட மகளுக்கும் கல்பனாவுக்கும் பயங்கர தகராறு. இந்த மாதிரியான நிறைய நியூஸ் வந்துட்டு தமிழில் மாத்திரம் இல்லாமல் தெலுங்கு ஊடகங்களையும் மலையாள ஊடகங்கள்லேயும் நிறைய இந்த ஹாட் நியூஸ் 3 நாளாக 38 வருஷமாக நான் பாடி கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு புகழை விட எனக்கு இந்த 3 நாள் ரொம்ப நிறைய புகழ் கிடச்சிருக்கு. பயங்கர பப்ளிசிட்டி எனக்கு, பட் இன் அ வெரி வெரி நெகட்டிவ் சென்ஸ். ஸோ இதை பற்றின ஒரு தெளிவும் கிளாரிட்டியும் கொடுக்கணும். ப்ளஸ் சில விஷயங்கள் மீடியாவில் போய்கிட்டு இருக்கிறது ஆர் மீடியா கையாள்கிற விதம் சரியல்ல என்பதை பணிவன்புடன் நான் தாழ்மையாக தெரிவித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை முதல்ல கூட்டினது சார். ஃபர்ஸ்ட் திங், நான் சூசைட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணல சார். நான் பேசிக்லி இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது உடம்புல. எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூஸ் இருக்குது, த்ரோட் இஷ்யூஸ், சைனஸு, லொட்டுலஸுக்குன்னு 1008 பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு 45 வயசாகுது. அண்டு எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ மெனோபாஸோட பிகினிங் ஆரம்பித்தாச்சு. என்னுடைய ஏஜுக்கு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மெனோபாஸ் பிகினிங் ஆரம்பித்தாச்சு. இதனால் முதல்ல உங்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னென்னா, ஒரு பெண்ணினுடைய உடல் நலமும் மனநலமும் எவ்வளோ விஷயங்கள் ஒரு பெண்ணு சுமந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பெண் சுமந்துக்கிட்டு நடக்கிறாங்கிறது நிறைய பேர் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அவங்கவுங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தெரியுதே தவிர்த்து, வெளியிலிருந்து ஒருத்தர் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக மக்கள் கல்லடிச்சிட்டு போயிடுறாங்க. அவதூறான வார்த்தைகள் பேசுகிறாங்க, தவறான செய்திகள். நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு மனுஷன் செஞ்சால் அது 10 பேருக்கு தான் போகுதுன்னா, ஒரு தவறான செய்தி, அவதூறான செய்தின்னா அது 1000 பேருக்கு போகக்கூடிய ஒரு துர்பாக்கியமான மோசமான மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு நம்மளுடைய செலிபிரிட்டி மீடியா பத்திரிகை இந்த நிலைமையில இருக்கு. எனக்கு பத்திரிகையாளர்களோ மீடியா நண்பர்களோ எனக்கு யாரும் எதிரி கிடையாது ஃபர்ஸ்ட். அதனால நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், உங்களை யாரையும் நான் கோவத்தில் திட்டுறதுக்காகவோ இது பண்ற உங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்துறதுக்காகவோ நான் இந்த மீட் கூட்டலை. அதனால மனசுல இருக்கிற சில விஷயங்கள் உண்மையை பேசணும். உண்மையான வேதனை என்ன, உண்மையாக நடக்கிற பிரச்சனை என்னங்கிறது சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் நான் முதல்ல கூப்பிட்ருக்கேன். அதனால் நான் ஒருவேளை உணர்ச்சிவசப்பட்டு கொஞ்சம் கோபமாகவோ ஏதாவது பேசினா உங்களை தனிநபர்களை எவரையும் தாக்குவதற்காக அல்ல, அவல நிலைமைகளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு அதை ஒரு ரைட் அண்ட் பாசிட்டிவ் சென்ஸில் நீங்கள் எடுக்கணும்.